இந்த செக்ஷனில் நம்ம HTML டேக் பற்றி பார்க்கலாம். பார்க்குறது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சரில் ஒரு செடி தெரியுது. இந்த செடியில் வேர்லேருந்து எப்படி வளரும்னு சொல்லி நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த வேரை நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். ரூட் எலமெண்ட் இதான் HTML ரூட் எலமெண்ட் சொல்லுவோம் HTML டேகை. இப்போ இந்த ரூட்லேருந்து ரெண்டு மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று பாடி, இன்னொன்று ஹெட்டை வந்து இந்த நுனியை வந்து டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். மீதி இது எப்படி வளரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க முடியாது. இனிமேல் தான் வளரப்போகுது. அதனால் இந்த பாடியில் இந்த பாடியில் இந்த தண்டு இருக்குல்ல, இதான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். இந்த பாடியில் நிறையா கிளை இருக்கும். இந்த கிளைகள்லாம் நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம். இந்த சைல்டில் இந்த கிளையில் நிறைய இலையெல்லாம் இருக்கும். இந்த இலையை நம்ம நோடுன்னு சொல்கிறோம். இந்த செடியில் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வளரும்னு சொல்லி நம்ம காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ப்ராஜெக்ட் HTML டியூட்டோரியல் ஆல்ரெடி இது என்ன இது? ஓ, இது HTML டாக்டைப் பற்றி பார்த்தோம்னா அந்த சோர்ஸ் ஃபைல் ஆடுது. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சோர்ஸ் ஃபைல் வேணால் பார்த்துக்கோங்க. GitHubல இருக்கும். GitHubல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றே உள்ளார போட்டுக்கலாம். இப்போ HTML டேக் பற்றி பார்க்கலாம். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி HTML டேக்னு கொடுத்துக்கலாம். ஓகே, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் எங்கே இருக்குது? HTML டியூட்டோரியல் HTML டேக் செலக்ட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு டேப் அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்துடும். ஆக்டிவேட் மார்க் போட்டு டேப் அழுத்தினா டிஃபால்ட்டாக வந்துடும். எக்ஸ்டென்ஷன் பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலை. ஓகே, நம்ம ஏற்கனவே டாக்டைப் பற்றி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களும் மேலே ஐபட்டில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. HTML இந்த லேங்குமெண்ட் எடுத்துடலாம். இதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன் இதுக்குன்ட்டு. செடியோட பிக்சரும் நான் இந்த சோர்ஸ் கோடும் எப்படி லிங்க் பண்ணுறேன்னு பாருங்கள். எதுக்காக நான் அதை இதோட லிங்க் பண்ணணுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். பிக்சரில் கொடுத்துருக்கோமா 30 பிக்சர். ஓகே, இப்போ டாக்டைப் வந்து வெதன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். டாக்டைப்பை இப்போ நான் மாங்காய் தின்னுட்டு கொட்டையை நிலத்துல போட்டோன்னா மாமரம் தான் முளைக்கும். அதே மாதிரி கொய்யாப்பழத்தை தின்னுட்டு நிலத்துல போட்டோன்னா கொய்யாப்பழம் மரம் தான் முளைக்கும். அதில் வந்து கொய்யாப்பழம் பிச்சு சாப்பிட்லாம். ஓகேவா? இது வந்து விதையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டாக்டைப் போடுறோம். என்ன விதை அப்படின்னு சொல்கிறதுக்காக. HTML வந்து வேறு. இப்போ மாங்காய் செடி போடுறோம்னா மாங்காய் செடியோட வேறு, இதுதான் வேறு. ஓகேங்களா? இதை வந்து ரூட்டுன்னு சொல்லுவோம் HTML. இது ஃபுல்லாகவே ரூட், வேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். வேருக்குள்ளே இருந்தால் உள்ளார ஹெட்டு, பாடி. ஓகேங்களா? ஹெட்டும் சரி, ஹெட்டில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண முடியும்? டைட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும் நம்மளால். ஏன்னா அந்த நுனியை மட்டும் தான் பார்க்க முடியும் வளர்கிறப்ப. எப்படி எந்த விதமாக வளருது, இப்படி பிரான்ச்சஸ் போகுமா, எந்த மாதிரி தண்டு வளரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம டைட்டில் அந்த நுனியை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த நுனியில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா HTML டேக்னு கொடுக்குறோம். டேக். ஓகே, பாடி வந்து நம்ம தண்டுன்னு சொல்லி இங்கே ரிலேட் பண்ணோம். நிறைய பிரான்ச்சஸ் போகுது. அந்த மாதிரி H1 நம்ம சேனல் நேம் போடுறோம். இது இந்த கிளைன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளை சைல்டு. இந்த தண்டு வந்து பேரண்ட்டு, இந்த H1 வந்து சைல்டு. இதே மாதிரி H2 செகண்டோட சைல்டு இந்த கிளை. ஓகேங்களா? இது வந்து சைல்டுன்னு சொன்னோமா, இது ஃபஸ்ட்டு சைல்டு, இது செகண்ட் சைல்டு, இதே மாதிரி தேர்டு சைல்டு H3.
அதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே 3 சைல்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு தடவை டெஃபினேஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு ஹெட் டேகு ஹெட்டும் பாடி இருக்குது, இது 2 அண்ணன் தம்பிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணனில் இருக்கிறத ஹெட்டில் எதையுமே பார்க்க முடியாது, இந்த டைட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் இந்த நுனியை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும், அதான் ஹெட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாடியில் இந்த தண்டில் எத்தனை கிளை இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேங்களா? கிளையில் இருக்கிற கிளையை வந்து நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம். H1 H2 H3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேக் இருக்கா, அதை நம்ம சைல்டுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி இந்த கிளையில் இருக்க இலையை நோடுன்னு சொல்கிறோம். இதுதான் லிஃப்டிங் எதர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நோடு, இதெல்லாம் கண்டென்ட், இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் ப்ரௌசரில். இப்போ நம்ம இதனால தான் இந்த பிக்சரை ரிலேட் பண்ணேன். இந்த பிக்சரை உங்களுக்கு வச்சு HTML டேக் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதை வச்சு தான் இந்த ட்ரீ ஃபார்மேட்டில் தான் HTMLம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன செடி எடுத்து உங்களுக்கு இன்னும் டெஃபினேஷனாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வாங்க ப்ரௌசரில் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லிஃப்டிங் எதர்ஸுங்கிற பாடியில் இருக்கிறது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஹெட்டில் இருக்கிறது ப்ரௌசர் டேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் எல்லாம் H1 மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து H1 H2 H3 போட்டால் மாறும் ஃபாண்ட் சைஸு, அதனால் அது வந்து ஹெட்டிங் டேக்காக மாறிடும். ஹெட்டிங் டேக்கில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்குது, அதான் H2 H3 H4ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ கோ லைவ்னு கொடுக்கலாம். கொடுத்தனே ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆச்சு. உங்களுக்கு புரியுன்னா இல்லைங்க, இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஹெட் டேக்கில் டைட்டில் டேக்னு இருக்குது. டைட்டில் டேக் வந்து ப்ரௌசரோட டேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து இன்னும் நம்ம டைட்டில் டேக்கில் CSS வந்து லிங்க் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணிக்கலாம். ஃபெஃப் ஐக்கான் இங்கே பாருங்கள், ஒரு குளோபல் பாலாட் இருக்கா, அதே மாதிரி நம்ம இங்கே ஃபெஃப் ஐக்கான் நமக்கு தேவையான ஐக்கான் வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் அட்வான்ஸ் வீடியோ போடுறேன் எப்படி லிங்க் பண்ணுறதுன்ட்டு. பாடியில் பாருங்கள், பாடியில் இருக்கிறது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. சொன்னேன் நான் ஏற்கனவே, அந்த மாதிரி பாடியில் இருக்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. லிஃப்டிங் எதர்ஸ்னு இருக்குது. நான் இங்கே H1 H2 H3லாம் போடலாம் இல்லைங்க, நான் அதுவும் நான் காமிச்சிடுறேன். H2 நான் சேஞ்ச் பண்ணல, அதை போட்டே காமிச்சிடுறேன். H3 சேவ் பண்ணோன்னே டிஸ்பிளே மாறிடும். பாருங்கள், ஃபாண்ட் சைஸ் மாறுது உங்களுக்கு. லிஃப்டிங் எதர்ஸ் இந்த H1 அது H2 H3 ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வர குறைஞ்சிட்டே வருது. இது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஹெட்டிங் டேக் பற்றி. ஓகே, இப்போ ஹெட் டேக்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பாடி டேக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே சிப்ளிங். ஓகேங்களா? அண்ணன் தம்பிங்க மாதிரி காமனானது. ஹெட்டும் பாடிக்கும் காமனான டேகு ரூட் டேக், HTML டேக். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஓகே, புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக எப்படி வீடியோ போடுறதுன்னு நான் அடுத்த டைம் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக நான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லிட்டு அடுத்த டைம் எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் லெவல் இன்லைன் எலிமெண்ட்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் H1 H2 H3 இந்த மாதிரி டேக்லாம் பார்க்கலாம். நம்ம எதுக்காக இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷனுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அது ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லீவ் ஆயிருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.